ஒன்றும் இல்லை, உயரம் கம்மி, நீங்கள் என்ன பார்க்க முடியும், ஆனால் என்னால் உங்களை பார்க்க முடியாத ஒரு காரணத்தினால தான் கார்ட்லெஸ் மை கேட்டேன். தூய் ஆவியானவரே, எழுச்சியூட்டும் வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்திலே நீவிடாமை விதைத்தருளும். இந்த விதைகள் இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு 30 மடங்கும் 60 மடங்கும் 100 மடங்கும் கனிதந்து உமக்கு பெருமை சேர்க்க ஜெபிக்கின்றேன். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கேவலமான வாழ்க்கை, மனுஷ வாழ்க்கை இன்னைக்கு இல்லையா? எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு எப்படி போச்சு? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூசை வைக்கிறார் சாமியார். பூசை முடிஞ்ச பிறகு இந்த திருப்பலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட உலகத்தில் தான் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எல்லாரும் என்னை விரும்பணும், எல்லாரும் என்னை பற்றி பேசணும், எல்லாருக்கும் என்னை பிடிச்சிருக்கணும் இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இன்றைய தினம் இந்த அன்னைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே நாம் அனைவரும் இந்த விழாவை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எனவே முதலிலே இந்த மண்ணின் மைந்தர்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று தன்னுடைய இல்லற வாழ்வினுடைய அந்த ஆசீர்வாதங்களை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற இந்த தம்பதியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உறுத்தாக்கிக் கொள்கின்றோம். எல்லாரும் ஒரு பலத்த ஒரு கரகோஷம் அவங்களுக்கு கொடுங்க. கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த அன்னையினுடைய வாக்குறுதிகளை உங்களுக்கு முதலிலே கொடுக்கின்ற பொழுது, இந்த அன்னையானவள் நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் ஐயமில்லை. நீங்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த வல்லமையை இறைவன் இந்த தாய்க்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா எனக்கு இந்த தாய் யார் என்று பார்க்கின்ற பொழுது, இந்த மண்ணிலே பிறந்த எனக்கு இந்த தாய், விஜய் சேதுபதி அழகா சொல்லுவான், ஒரு விளம்பரத்தை சொல்லுவான், KAG டைல்ஸ், அது பேர் இல்லைங்க பெருமை, அது பேர் இல்லைங்க பெருமை. பெரிய நாயகி மாதா, எனக்கு பேர் இல்லைங்க பெருமை. நங்காத்தூர், எனக்கு பேர் இல்லை பெருமை. இன்னைக்கு மாதா நற்செய்தி வாசத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். தன்னுடைய மகனை பார்த்து கேட்டாங்க, மகனே ஏன் இப்படி செஞ்ச? ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா? மகனே ஏன் இப்படி செஞ்ச? இந்த பூசை முடிஞ்ச பிறகு எங்க அம்மா என்னை பார்த்து கேட்டாலும் கேட்பாங்க, மகனே ஏண்டா அப்படியெல்லாம் பேசுன? ஏண்டா அப்படியெல்லாம் பேசுன? அம்மா நான் பேசல, அவர் பேச வைக்கிறார். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் கொடுக்கறதுக்கு தான் என்னை அபிஷேகம் செஞ்சார். எனவே இன்னைக்கு அந்த தூய ஆவியுடைய வல்லமையால் இந்த தாயானவள் சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னாக்கா, எல்லாம் குடும்பத்தில் தாங்க இருக்குது, வேற எங்கேயும் இல்லை. எல்லாம் எங்க இருக்குது? எல்லாம் குடும்பத்தில் தான் இருக்குது. நல்லதும் கெட்டதும், வாழ்றதும் வாழாததும், இருக்கிறதும் இல்லாததும் எல்லாமே எங்க இருக்குது? குடும்பத்தில் தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. சமுதாயத்தில் இல்லை, உறவுல இல்லை, சொந்த பந்தத்தில் இல்லை, அல்லது செல்வாக்கில் இல்லை, பதவி பட்டத்தில் இல்லை, எல்லாமே குடும்பத்தில் தான் இருக்குது. எனவே இதை உணர்ந்து அறிந்து அந்த அன்னையானவளை மையமாக கொண்டு அன்னையானவள் திருக்குடும்பத்தின் முழுமை என்ற ஒரு சிந்தனையை இன்றைய தினம் இறைவன் நமக்கு அந்த தாயின் வழியாக கொடுக்கிறார். எனவே அந்த தாயை நாம் போற்ற வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும். ஏனென்றால் அவள் இந்த மண்ணின் பெருமை. ஏனென்றால் அந்த தாய்க்கு இந்த மண்ணையும் இந்த மண்ணின் முகத்தையும் மாற்றக்கூடிய வல்லமை உண்டு என்பதை இந்த மண் நன்றாகவே அறிந்திருக்கிறது. இந்த மண்ணை நாடி வந்த மக்களும் அறிந்திருக்கிறார்கள். இந்த மண்ணை நாடி வந்த ஒவ்வொருவரும் இந்த மண்ணிற்கு வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஒருபொழுதும் மறுக்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த வகையிலே நாம் இன்றைய தினம் அந்த அன்னை மரியாள் திருக்குடும்பத்தின் பெருமை அல்லது முழுமை அல்லது நிறைவு என்பதை பற்றி சிந்திக்கின்ற பொழுது முதல்ல நம்முடைய பெற்றோர்களை நாம் சிந்தித்து பார்ப்போம். தகப்பன் யார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு கொடுத்தவன், தாய் உயிர் கொடுத்தவள்,
எனவே தகப்பன் உரு கொடுக்கின்றான், தாய் உயிர் கொடுக்கின்றாள். ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. என் அப்பாவும் அம்மாவும் இல்ல உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் இந்த குழந்தை இந்த பிள்ளை எனக்கு வேணான்னு சொல்லி நினைச்சிருந்தா இந்த உலகத்தை நம்மளால பார்த்திருக்க முடியுமா? பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் பேசுவேன், இந்த ஊர் தான், சரியா? மறந்துடாதீங்க. பார்த்திருக்க முடியுமா? இந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொல்லி நினைச்சிருந்தாக்கா நான் இந்த உலகத்தை பார்த்திருக்க முடியுமா? எனவே அந்த தாயும் தகப்பனும் நான் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு மூல காரணமாக இருந்தவர்கள். அவர்கள் வேண்டாம் என்று ஒரே ஒரு நிமிடம் நினைத்திருந்தால் நான் உரு தெரியாமல் போயிருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் உரு தெரியாம போயிருக்காங்க, அது வேற விஷயம். ஆனால் உயிர் என்று சொல்கின்ற பொழுது, மனிதன் என்று சொல்கின்ற பொழுது, அந்த தகப்பனும் தாயும் உரு கொடுத்து உயிர் கொடுத்து இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகப்படுத்தி இந்த உலகத்திலே எனக்கு வாழ்வு கொடுத்து அந்த வாழ்வை முழுமையாக கொடுத்து இன்றளவும் எனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்ற அந்த பெற்றோரை இந்த மண்ணிலே நான் காண்பதில் பெருமைப்படுகின்றேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்றுதான் இந்த மண்ணையும் இந்த மண்ணின் முகத்தையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அன்பு தாயை நினைக்கின்ற பொழுது நான் பெருமைப்படுகின்றேன். ஏனென்றால் இந்த தாய் எனக்கு உரு கொடுத்து கரு கொடுத்து உயிர் கொடுத்தவள் மட்டுமல்ல, மாறாக அந்த ஆண்டவரையே எனக்கு மீட்பராக கொடுத்தவள். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே எனக்கு மீட்பராக கொடுத்தவள். எனவேதான் அவளை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது அதை ஒரு பெருமையாக நாம் ஒவ்வொருவரும் கருத வேண்டும். எனவே இப்பொழுது நாம் சிந்தனைக்குள் செல்வோம் நண்பர்களே. குடும்பம். மறுபடியும் எனக்கு ஒரு கேள்வி வருது, எந்த குடும்பத்தை பத்தி பேசுறது இல்லையா? ஏன்னா அன்னைக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி குடும்பம் சொன்னாக்கா ஒரே ஒரு குடும்பம் தான், கணவன் மனைவி பிள்ளைகள் இல்லையா? அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் ஸ்கூட்டர் குடும்பம் தான் இருக்குது. ஒரு ஸ்கூட்டர்ல எத்தனை பேர் போகலாம்? ஒரு ஸ்கூட்டர்ல எத்தனை பேர் போகலாம்? 3 பேர் தான் போகலாம் இல்லையா? அன்னைக்கு கூட்டு குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஸ்கூட்டர் குடும்பம் தான். யாத்தா 8 பிள்ளைங்களை பெத்தா, ஆனா இன்னைக்கு நீங்க எத்தனை பிள்ளைங்களை பெத்தெடுக்கிறீங்க? நான் போற பங்களை எல்லாத்தையும் சொல்லுவேன், தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் எத்தனை பிள்ளைங்களை பெத்தெடுக்க முடியுமோ பெத்தெடுங்க. ஏன்னா கிறிஸ்துவ மதமே இல்லாம போயிடும் பொழுது போற போக்க பார்த்தா இருக்கிறது 1 இல்ல 2, மிஞ்சி போனா 2. இப்படி இருக்கும்போது எப்படி வந்து கிறிஸ்துவ மதம் வளரும்? அதனால கூட்டு குடும்பத்தை உருவாக்குங்க. இது எங்களுடைய வேண்டுதலாக நீங்க வச்சுக்கிடுங்க. எனவே அன்பார்ந்தவர்களே, அன்றைய தினம் கூட்டு குடும்பம் இருந்தது. அங்கு ஒற்றுமைதான் அந்த குடும்பத்தினுடைய அடையாளமாக இருந்தது என்றால் நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். ஒற்றுமைதான் வெற்றியின் வித்து என்று சொல்வார்கள். ஒரு சில ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துவது நல்லதுதான். எனவே ஒற்றுமைதான் வெற்றியின் வித்து என்று சொல்லி, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்று சொல்லி அறிந்து கொண்டு அவர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். அதில் பல நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. இருந்த போதிலும் கூட அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருந்தது, அந்த வாழ்க்கையில் நிறைவு இருந்தது, அந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருந்தது, அந்த வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் மேலாக உறவு இருந்தது என்பதை நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எந்த குடும்பத்தை பத்தி பேசுறது? பொண்ணும் சேர்ந்து வாழறா, அதையும் குடும்பம் சொல்றாங்க. பையனும் சேர்ந்து வாழ்றாங்க, அதையும் குடும்பம் சொல்றாங்க. அல்லது ஒரு பையனும் ஒரு திருநங்கையும் சேர்ந்து வாழ்றாங்க, அதையும் குடும்பம் சொல்றாங்க. அப்பா அம்மாவுக்கு தெரியாம நம்ம வழக்கமா சொல்றோம் இல்லையா, தாறுமாறு கல்யாணம் சொல்றேன் இல்லையா, தாறுமாறா இழுத்துட்டு ஓடிடுறாங்க, அதையும் குடும்பம்னு சொல்றோம். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து நல்ல நேரம் பார்த்து 4 பேரை கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு மேலதாளம் கட்டி 4 பேருக்கு 4000 பேருக்கு சாப்பாடு போட்டு நல்ல விருந்து படிச்சு கடவுளுடைய பிரசன்னத்துல தாலி கட்டி எல்லாருடைய ஆசீர்வாதமும் இருந்து அவங்களும் குடும்ப வாழ்க்கையை தொடங்குறாங்க இல்லையா, அதையும் குடும்பம்னு சொல்றாங்க. இப்ப நான் எந்த குடும்பத்தை பத்தி உங்ககிட்ட பேசுறது சொல்லுங்க? எந்த குடும்பத்தை பத்தி பேசுறது? அப்ப இன்னைக்கு இந்த உலகம் எதை குடும்பம்னு சொல்லி அங்கீகரிக்குது? இந்த உலகம் பலவற்றையும் பலரையும் குடும்பம் சொல்லி அங்கீகரிக்கலாம். ஆனால் கடவுள் எதை குடும்பமாக அங்கீகரிக்கிறார் அதுதான் முக்கியம். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கடவுள் எதை குடும்பமாக அங்கீகரிக்கிறார்? அவர் அங்கீகரித்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அவர் அங்கீகரித்தால் அவர் எதையெல்லாம் செய்வார்? இதான் இந்த 3 கேள்விதான். கடவுள் எதை குடும்பமாக அங்கீகரிக்கிறார்? அவர் அங்கீகரித்த குடும்பத்திற்கு அவர் எதையெல்லாம் ஆசீர்வாதமாக கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே அன்புக்குரியவர்களே, எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில 2 கதை உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் 2 கதை. முதல் கதை என்னன்னு சொன்னாக்கா, நாம வாழ்ற வாழ்க்கைன்னு ஒரு கதை. நம்ம வாழ்ற
வாழ்க்கைன்னு ஒரு கதை. ரெண்டாவது ஒரு கதைன்னு சொன்னாக்கா நம்ம வாழ விரும்பின ஒரு கதை. எத்தனை பேர் இன்னைக்கு நான் விரும்பின வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? ஒருத்தர் தானே நான் விரும்பின வாழ்க்கையை நான் வாழ்றேன். எனவே நாம் வாழ்றது ஒரு கதையா இருக்குது, நாம விரும்பின வாழ்க்கை இன்னொரு கதையா இருக்குது. நாம விரும்பின வாழ்க்கை எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. அதனால என்ன செய்யறோம்? கிடைச்ச வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இதான் இன்னைக்கு யதார்த்தம், இதான் இன்னைக்கு உண்மை. என்ன செய்யறது? வாழ்க்கைப்பட்டுட்டேன், வேற வழி இல்லை, வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்படிதான் எல்லோருடைய வாழ்க்கையும் பெரும்பாலும் குடும்பத்தில் இருக்கிற வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதே போல குடும்பத்தில் வாழ்க்கை நம்ம பார்க்குறோம், உலகத்தில் பார்க்குறோம். எவையெல்லாம் கல்யாணம் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கிறானோ அவெல்லாம் எப்போ சீக்கிரமா உள்ள போலான்னு சொல்லி பார்க்குறான். உள்ள இருக்கிறவெல்லாம் எப்போ வெளியே ஏறலான்னு பார்க்குறான். இல்லையா லூர்து? உண்மையே சரியா? உள்ள இருக்கிறவெல்லாம் எப்போ வெளியே போலான்னு பார்த்துட்டு இருக்கிறான், வெளியே இருக்கிறவெல்லாம் எப்போ உள்ள வரலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறான். எனவே எல்லாமே எதிர்மறையாக தான் போயிட்டு இருக்குது. ஆனால் கடவுள் அங்கீகரித்த குடும்பம் இன்றைய முதல் வாசகத்திலே மிகவும் தெளிவாக, அழகாக, உன்னதமாக கடவுள் பேசுகிறார். மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல, எனவே அவனுக்கென்று ஒரு துணையை உருவாக்குவோம் என்று சொல்லி அவனுக்கென்று கடவுள் ஒரு துணையை உருவாக்குகின்றார். அதன் பிறகு ஒரு அருமையான ஒரு வசனத்தை இறைவன் சொல்றார். அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், இருந்த போதிலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமேன். சத்தமா சொல்லுங்க ஆமேன். அவர்கள் நிர்வாணமாக இருந்தார்கள், இருந்த போதிலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ரெண்டு பேரும் இணைச்சாரு. நிர்வாணமா இருந்தாங்க, இருந்த போதிலும் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் தரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள், தரங்கட்ட வாழ்க்கை வாழல, தரமான வாழ்க்கை. எனவே தரமான வாழ்க்கைக்கான அஸ்திவாரத்தை அந்த கடவுள் தான் உருவாக்கினார். இல்லற வாழ்க்கையை கடவுள் தான் உருவாக்கினார். எனவே ஒரு குடும்பத்தை கடவுள் உருவாக்குகிறார் என்றால் அவர் 3 ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். முதல் ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னாக்கா, ஒரு குருவானவரையோ அல்லது ஒரு அருட்சகோதரியோ அபிஷேகம் செய்கின்ற பொழுது கடவுள் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் சொல்வார். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். ஆனால் ஒரு இல்லறத்தை, ஒரு குடும்பத்தை உருவாக்குகின்ற பொழுது என்ன சொல்றாருன்னு சொன்னா, அதே கடவுள் சொல்கின்ற வார்த்தை என்ன? நான் உங்களை அழைத்தேன். இதான் முதல் ஆசீர்வாதம். நான் உங்களை அழைத்தேன். கடவுள் உங்களை கணவன் மனைவியாக, குடும்பமாக, இல்லற வாழ்விற்கு அழைத்திருக்கிறார். எனவே கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்பிற்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? அந்த கடவுளை அறிந்து, அந்த கடவுளை பின்பற்றி, அந்த கடவுளுக்கு பணிபுரிதல். அதுதான் குடும்ப வாழ்க்கையினுடைய நோக்கம். கல்யாணத்துக்கு முன்னாடி குருவானவர் ஒரு பெரிய பேப்பரை கொடுத்து கேள்வி கேட்பார். அதில் ஒரு கேள்வி வரும், நீங்கள் எதற்காக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள்? அந்த நேரத்தில் ஒவ்வொரு முறையும் சாமியார் முகத்தை பார்ப்பான். டேய், நானாட கல்யாணம் பண்ணிக்க போற, நீ தாலி கட்ட போற, நீ குடும்பம் நடத்த போற, எதுக்கு நீ சாமியார் முகத்தை பார்க்குற? நீங்கள் எதற்காக திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்கள்? எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம், அதுக்கு மட்டும் பதில் சொல்ல மாட்டான். சாமியாருக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பதில் சொல்லி கொடுக்கணும். எனவே இந்த இல்லற வாழ்வின் அல்லது திருமண வாழ்வினுடைய நோக்கம் என்ன? கடவுள் அழைத்ததன் நோக்கம் என்ன? நீங்கள் அந்த கடவுளை அறிந்து, அந்த கடவுளை அன்பு செய்து, அந்த கடவுளை பின்பற்றி, அந்த கடவுளுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் பணிபுரிய வேண்டும். அதுதான் வாழ்வினுடைய நோக்கம். இதன் மூலமாக நீங்கள் வாழ்வின் முழுமையை அடைய வேண்டும். அதுதான் அன்னை மரியாள் செய்தால். திருக்குடும்பத்தின் முழுமை என்று அந்த தாயை இன்று நான் அழைக்கின்றேன் என்றால், அந்த தாய் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இல்லற வாழ்வை ஏற்றுக்கொண்டு, அந்த கடவுளை அறிந்து, அந்த கடவுளை அன்பு செய்து, அந்த கடவுளுக்கு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பணிவிடை புரிந்தாள் என்று பார்க்கின்றோம். முழுமையின் அடையாளமாக இருக்கின்றார். இந்த ஆசீர்வாதத்தை தானே கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்காரு குடும்ப வாழ்க்கையில. எத்தனை பேர் நீங்க உணர்ந்து வாழ்றீங்க? கடவுள் என்னை அழைத்திருக்கிறார், எனவே அவர் என்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், அவர் இந்த குடும்பத்தை உருவாக்கினார், எனவே நான் அவரை அறிய வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு பணிபுரிய வேண்டும் என்று நாம் ஒருபொழுதும் நினைப்பது கிடையாது. ஏனென்றால் இந்த உலகம் நம்மை நினைக்கவும் விடுவது கிடையாது. எல்லாம் என்ன சொன்னாக்கா, இன்னைக்கு பார்க்குற எல்லாமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இல்ல, எல்லாமே பரிவர்த்தனை, எல்லாம் எப்படின்னு சொன்னாக்கா எல்லாமே கணினிமயமாக தான் இருக்குது. எனவே இந்த மனித உறவுகளுக்கு பாலமாக இருக்கக்கூடிய அந்த உறவு முறைகள் இன்று முற்றிலுமே வேறறுக்கப்பட்டு இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ரெண்டாவது ஆசீர்வாதம், அந்த கடவுள் இந்த குடும்பத்தை உருவாக்கும் போது கொடுத்த ரெண்டாவது ஆசீர்வாதம், நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 40 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கல்யாணம் பண்ணனாலும் சரி, எல்லாருக்கும் அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் கடவுள் கொடுக்கக்கூடிய 3 ஆசீர்வாதங்கள். ரெண்டாவது ஆசீர்வாதம் சொல்லுது, நான் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருக்கிறேன். அதான் சொல்றார், நான் உங்களோடு இருக்கிறேன். ஏனென்றால் நான் உங்களை அழைத்தேன்.
அழைத்த தேவனாகிய நான் உங்களோடு இருக்கிறேன். இஸ்ராயல் மக்களோடு எவ்வாறு அந்த பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் பயணம் செய்த அதே தேவன் இன்றளவும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே இறை பிரசன்னம் நிலைத்திருக்கிறது. நான் உங்களோடு இருக்கிறேன். ஐ எம் வித் யூ. நான் உங்களோடு இருக்கிறேன். எனவே இதைதான் அன்னை மரியாள் அந்த முழுமையினுடைய அடையாளமாக கடவுள் தனக்குள் இருக்கிறார். இறை வார்த்தை ஆதியிலே வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாகவும் இருந்தது என்பதை அவள் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி தியானித்து வந்தாள். அதனால தான் அவளுக்கு என்ன பேர் தெரியுமா? வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே, வாக்குத்தத்தத்தின் பெட்டகமே என்று அழைத்தோம். எனவே அந்த வாக்குத்தத்தத்தினுடைய பெட்டகமாக இன்று இந்த பெரிய நாயகி அன்னை இருக்கின்றாள் என்று சொன்னால் அவள் கடவுளுடைய பிரசன்னத்தை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்தாள் என்பதை நாம் அறிய வேண்டும். எத்தனை பேர் இன்னைக்கு வந்து கடவுளுடைய பிரசன்னத்தை வந்து அறிகிறோம்? நிச்சயமா நமக்கு எல்லாரும் தெரியும். ஒரு கத்தோலிக்க கிறிஸ்துவ முறைப்படி ஒரு கிறிஸ்துவன் யாரும் கடல்ல போய் கல்யாணம் பண்றது கிடையாது, இல்ல ஆகாயத்துல கல்யாணம் பண்றது கிடையாது, இல்ல காட்டுக்குள்ள போய் கல்யாணம் பண்றது கிடையாது, இல்ல சந்தை வழியிலோ இல்ல பஸ் ஸ்டாண்ட்லயோ கல்யாணம் பண்றது கிடையாது. எங்க கல்யாணம் நடக்குது? எங்க கல்யாணம் நடக்குது? தேவ ஆலயத்தில், இறைவனுடைய பிரசன்னத்தில். ஏனென்றால் இது இறைவன் சம்பந்தப்பட்ட, இட்ஸ் காட்ஸ் பிசினஸ். இது இறைவன் சம்பந்தப்பட்டது. இது இறைவனுக்கு சொந்தமான வாழ்க்கை. இது இறைவனால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை. இது இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை. எனவே சொல்றாரு, நான் உங்களோடு இருப்பேன். மூன்றாவது ஆசீர்வாதம் சொன்னா, உன்னுடைய வாழ்வின் எந்த நிலைகளிலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய வாழ்வின் எந்த நிலைகளிலும் நான் விட்டு விலக மாட்டேன். இந்த 3 ஆசீர்வாதங்களை கொடுத்துதான் கடவுள் இந்த இல்லற வாழ்க்கையை தொடங்கினார். இன்றளவும் அந்த வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். நீங்கள் தான் அதை உணர்வதில்லை, நீங்கள் தான் அதை பற்றி நீங்கள் கவனிப்பதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நான் உங்களை அழைத்தேன், நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை விட்டு ஒருபொழுதும் விலகுவது இல்லை. I will not leave you. ஒருபொழுதும் நான் உங்களை விட்டு விலக மாட்டேன் என்று சொல்கின்றார். எனவே இதை தான் இந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது 3 நிலைகளிலே பார்க்கின்றோம். முதலாவதாக பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம், ஏவாள். அந்த ஏவாள் செய்த பாவத்தின் வழியாக இந்த ஆசீர்வாதம் எடுக்கப்பட்டது. இந்த ஆசீர்வாதம் நம்மை விட்டு விலகியது. ஏனென்றால் அவருடைய கீழ்ப்படியாமையால் அவள் அந்த கடவுளுக்கு எதிராக செய்த அந்த பாவத்தினுடைய அடிப்படையிலே அந்த ஆசீர்வாதத்தை, அந்த இறை பிரசன்னத்தை விட்டு அவள் விலகி நின்றாள். அவருடைய அடிப்படையில் என்ன? துன்பம், வலி, வேதனை, கஷ்டம், கவலை, கண்ணீர், பாவம், மரணம் இவையெல்லாம் இந்த உலகிற்குள் நுழைந்தது. ஆனால் புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகின்ற அன்னை மரியாள் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, இந்த உலகின் மீட்பரை தன்னுடைய கருவிலே தாங்கியதோடு மட்டுமல்லாமல் அந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இல்லற வாழ்க்கையிலே வாழ்ந்தனுடைய அடையாளமாக அவள் பேறு பெற்றவளாக இருக்கின்றாள். அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கின்றாள். அவள் தேர்ந்து கொள்ளப்பட்டவளாக இருக்கின்றாள். எனவே அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் இன்று நாம் பார்க்கின்றோம், அவள் ஒரு பேறு பெற்ற ஒரு தாயாக இருக்கின்றாள். ஏவாள் இந்த மானுடத்தின் தாயாக இருக்கின்றாள். ஆனால் அன்னை மரியாளோ மனுகுலத்தின் தாயாக இன்றிருந்து நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிக்கின்றாள். இரண்டாவதாக இந்த அன்னை மரியாள் யார் என்று பார்க்கின்ற பொழுது அவள் ஒரு நடமாடும் பேழை என்று சொல்வார்கள். இந்த நடமாடும் பேழை என்று சொல்வதை விட புதிய உடன்படிக்கையின் பேழை. எங்கெல்லாம் இஸ்ராயல் மக்கள் அந்த உடன்படிக்கையின் பேழையை எடுத்துச் சென்றார்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு வாழ்வு இருந்தது, பாதுகாப்பு இருந்தது, வழிநடத்துதல் இருந்தது, மகிழ்ச்சி இருந்தது. ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னம் அந்த பேழையிலே இருந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போன்றுதான் அன்னை மரியாள் புதிய உடன்படிக்கையினுடைய பேழையாக இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவிலே ஏற்றுக்கொண்டாள். எனவே கடவுளுடைய பிரசன்னம் இருக்குன்னு சொல்றதுனால நம்முடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்காதா? துன்பம் இருக்காதா? பிரச்சனை இருக்காதா? நிச்சயமா இருக்கதான் செய்யும். ஒரு முறை ஒரு பையன், ஒரு இளைஞர் வந்து ஒரு சன்னியாசியை பார்க்க போனான். அந்த சன்னியாசியை போய் பார்த்து சொன்னா, ஐயா குருவே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, பிரச்சனை மேல பிரச்சனை, நிறைய பிரச்சனைக்கு பஞ்சமே இல்லை, இந்த பிரச்சனையிலேருந்து வெளிப்படுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவர் சொன்னார், கண்டிப்பாக நான் உனக்கு வந்து உன் பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு நான் வழி காட்டுறேன், ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இந்த மடாலயத்தில் இருக்கிற கடைசியில் வந்து ஒரு மாட்டு தொழுவம் இருக்குது, மாட்டுக்கொட்டா இருக்குது இல்லையா, மாட்டு தொழுவம் இருக்குது. அந்த மாட்டு தொழுவத்தில் 100 மாடு இருக்குது. நீ போய் என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, இன்னைக்கு ராத்திரி மட்டும் அந்த 100 மாட்டையும் படுக்க வச்சுட்டு வா, வேற ஒன்று தூங்க வச்சுட்டு வா, வேற எதுவும் செய்ய வேண்டாம், நாளை காலையில் உன் பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு நான் அவனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான். அதே போல் போனால், இதுதானே இந்த 100 மாட்டையும் நான் என்ன செய்யணும்? தூங்க வைக்கணும். நம்ம ஊரில் நல்லா தெரியும், நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்குறேன். மாட்டுக்கும் அவருக்கும் நெருங்கிய தொடர்பு யார்? நம்ம திரேசநாத அண்ணன். அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லி தெரியல. மாட்டுக்கும் அவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லையா? அவரால் கூட 100 மாட்டையும் ஒரே நேரத்தில் தூங்க வைக்க முடியுமான்னு சொல்லி எனக்கு தெரியல.
இவன் போனா ஒரு மாட்டை பார்த்தான், நின்றுட்டு இருந்துச்சு, படுன்னு சொல்லி அழுத்தி விட்டான். அது கொஞ்சம் நேரம் படுத்துச்சு. அதன் பிறகு அடுத்த மாட்டுக்கிட்ட போனால் அடுத்த மாட்டை பார்த்துச்சுன்னா சரி நேரம் ஆயிடுச்சு, 9 மணி ஆயிடுச்சு, நீ படுன்னு சொல்லி அழுத்து விட்டான். 2வது மாடு படுத்துச்சு, மாடு எந்திரிச்சுக்குச்சு. 3வது மாட்டுக்கிட்ட போனா நீ படுன்னு சொன்னா 3வது மாடு படுத்துச்சு, 2வது மாடு எழுந்திருச்சு. இப்படியே ராத்திரி முழுக்க ஒரு மாடு படுக்க இன்னொரு மாடு எந்திரிக்க, ஒரு மாடு படுக்க இன்னொரு மாடு எந்திரிக்க, ஒரு மாடு படுக்க இன்னொரு மாடு எந்திரிக்கன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவனால என்ன செய்ய முடியல? 100 மாட்டையும் படுக்க வைக்க முடியல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனையும் கூட. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தலை தூக்கி நிற்கும். அதனால என்னைக்கு பிரச்சனை இல்லையோ அன்னைக்கு நல்லா வாழ்வேன், என்னைக்கு பிரச்சனை இல்லையோ அன்னைக்கு நான் வந்து 4 பேருக்கு உதவி செய்வேன், என்னைக்கு பிரச்சனை இல்லையோ அன்னைக்கு ஆண்டவரை நான் தேடி போவேன், என்னைக்கு பிரச்சனை இல்லையோ நாளைக்கு வந்து 4 பேரோட நான் நல்ல உறவு கொண்டிருப்பேன்னு சொல்லி சொன்னா கடைசி வரைக்கும் நமக்கு பிரச்சனை முடியவே முடியாது. தாவீது அரசு தான் அழகா சொல்லுவான், கற்பாரையாம் இறைவாம் ஏன் என்னை மறந்து விட்டீர், கற்பாரையாம் இறைவாம் ஏன் என்னை மறந்து விட்டீர், இரவும் பகலும் எனக்கு என் கண்ணீரே உணவாயிற்று, இரவும் பகலும் எனக்கு என் கண்ணீரே உணவாயிற்று. ஒரு அரசனுக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற, ஆண்டவரே ஏன் என்னை மறந்து போனீர், இரவும் பகலும் எனக்கு என்னுடைய அழுகை என்னுடைய கண்ணீரே என்னவாயிடுச்சான், சாப்பாடு ஆயிடுச்சு, உணவாயிற்று என்று அன்று தாவீது அரசன் ஆண்டவரை பார்த்து ஏன் பிரச்சனை பிரச்சனை. எனவே பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க முடியாது. இருந்த போதிலும் கூட இந்த பிரச்சனைக்கு மத்தியிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? நான் என்றும் உங்களோடு இருப்பேன், நான் என்றும் உங்களோடு இருப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், நான் யாருக்கும் தீங்கு செய்யல, நான் நல்லது செஞ்சேன், சரியானது செஞ்சேன், எல்லாம் நல்லா தான் செஞ்சேன், ஆனா என் வாழ்க்கை முழுக்க கஷ்டமா இருக்குது. நான் நல்லது செஞ்சேன் சரியானதை செஞ்சேன்னு சொல்ற ஒரே ஒரு காரணத்தினால வாழ்க்கையில கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எந்த விதமான கட்டாயமும் கிடையாது. ஏன்னா அதே ஆண்டவரை சொல்லியிருக்காரு, எவன் ஒருவன் என்னுடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய இல்லத்தை கற்பாறையின் மீது கட்டுகிறானோ, மழை பெய்தது, புயல் அடித்தது, வெள்ளம் வந்தது, அந்த வீட்டின் மீது மோதியது, ஆனால் அது அழிவுறவில்லை. அப்ப கற்பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த வீட்டு மேல என்ன வந்துச்சு? மழை பெஞ்சிச்சு, வெள்ளம் வந்துச்சு, புயல் அடிச்சது, அந்த வீட்டின் மீது மோதியது. நிச்சயமாக நீ சரியானது செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி, பிரச்சனைகள், துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் விலக மாட்டேன். இதுதான் ஆண்டவரால் உருவாக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு இறைவன் கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதம். இறுதியாக அந்த அன்னை மரியாள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியிலே அந்த சிலுவையிலே தொங்கிய பொழுது தன்னுடைய தாயை பார்த்து சொல்கிறார், அம்மா பெண்ணே இதோ உன் மகன். அதன் பிறகு தான் அன்பு செய்த சீடனை பார்த்து சொல்கிறார், பேரை சொல்ல, தான் அன்பு செய்த சீடனை பார்த்து இதோ உன் தாய். அதன் பிறகு விவிலியம் அழகாக சொல்கிறது, அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தன்னுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டார் என்ற வார்த்தை இருக்குது. அந்நேரம் முதல் அந்த சீடர் அவளை தன்னுடைய இல்லத்திலே ஏற்றுக்கொண்டார். அர்த்தம் என்ன? அந்த தாயை ஏற்றுக்கொண்ட எல்லோருக்குமே வாழ்வு இருந்தது. எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய தினம் இந்த தாய் திருக்குடும்பத்தின் அடையாளமாக இருக்கின்றாள் என்றால் அந்த தாயிடம் தூய்மை மட்டும்தான் இருந்தது. அவள் ஒரு தூய்மையின் கண்ணாடி, தூய்மையின் கண்ணாடி. எனவே அந்த தூய்மையில் நாம் வாழ வேண்டும் என்றால் இன்று இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பாவமும் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் மட்டும்தான். எடுத்து பாருங்க, எல்லா பாவங்களும் தூய்மைக்கு எதிரான பாவங்கள். தரங்கெட்ட வாழ்க்கை, தரங்கெட்ட செயல்முறைகள், தரங்கெட்ட வார்த்தை. அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில 5 நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். 5 நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். மவுத், நம்முடைய வாய். இன்னைக்கு வாயினால சீரழிஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்முடைய வாய். 2வது எது நம்முடைய கண்ட்ரோல் இருக்கும்? நம்முடைய மைண்ட், நம்முடைய மூளை. அதனால சொல்லியிருக்காங்க, மூளையால் சாதிக்க முடியாதவற்றை முழங்காலால் சாதிக்க முடியும். அதுதான் அந்த மாதா செஞ்சாங்க. மூளையால செய்யல, முழங்காலால் சாதித்தார்கள். முட்டி போட்டு ஜெபிச்சா, ஜபத்தில் தன்னையே ஈடுபடுத்திக் கொண்டால். நம்முடைய மூளை நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கணும். 3வதாக நம்முடைய மூடு, நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். நம்முடைய உணர்வுகள், உணர்ச்சிகள் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா அது வாழ்க்கை இருக்க முடியாது. 4வதாக நம்முடைய நடத்தை நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். என்னுடைய நடத்தை, மை கேரக்டர், மை பர்சனாலிட்டி, மை பிஹேவியர், அது கட்டுப்பாட்டில் இருக்கணும். 5வதாக பணம், நம்முடைய செல்வாக்கு, நம்முடைய பதவி, பட்டம், பணம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில போறோம், சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போறோம். எதுக்கு? பணம் சம்பாதிக்க.
பொருள் ஈட்டுறதற்காக, செல்வாக்கு வந்து சேர்க்கறதுக்காக அங்கேயும் போய் கடன் வாங்கிடுறான். அதுக்கு நீ சொந்த ஊர்ல இருந்துட்டு போக வேண்டியதானே இல்லையா? அப்ப எங்க போனாலும் கடன் வாங்கி தான் வாழணும், எங்க போனாலும் கையை நீட்டி தான் வாழணும், எங்க போனாலும் வாழ்நாள் முழுக்க கடன் வாங்கி தான் வாழணும்னு சொன்னாக்கா ஏன், என்ன காரணம், எதுக்கு கடன் வாங்குறோம்? நல்லா வாழணுங்கிறது ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க. ஆனா அடுத்தவனை மாதிரி போய் வாழணும்னு நினைக்கிறேன் பத்தியா, அங்கதான் நீ என்ன செய்யற, கை நிட்டுற. அவன் குடும்பத்துல இருக்குது என் குடும்பத்துல இல்ல, அவன்கிட்ட இருக்குது என்கிட்ட இல்ல. அவனை போல வாழணும், இவனை போல வாழணும், இவளை போல வாழணும், அவனை போல வாழணும்னு சொல்லி நினைச்சு கை நீட்டி வாழ்நாள் முழுக்க நிம்மதி இல்லாம கடத்திலே வாழ்ந்து சீரழிஞ்சு போன குடும்பங்கள் எத்தனை இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு பணம் உன்னை வந்து கட்டுப்படுத்துதா, அல்லது நீ வந்து பணத்தை வந்து கட்டுப்படுத்துறியா? நமக்கு எல்லாமே தெரியும், எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு காசை எடுத்து 100 ரூபாய் 200 ரூபாயோ அந்த காசை நீ கசிக்கி இல்ல எச்சு துப்பி காரி துப்பி கொடுத்தாலும் சரி அடுத்தவன் வாங்கிக்குவான். ஏன், அந்த பணத்துக்கான மதிப்பு என்னைக்கு நிச்சயாது, குறையவே குறையாது, என்னைக்கும் அப்படியே இருக்கும். ஆனா இன்னைக்கு நிச்சயது பணத்துக்கான மதிப்பு அப்படியே தான் இருக்குது, பொருளுக்கான மதிப்பு அப்படியே இருக்குது. ஆனா குடும்ப வாழ்வுக்கான மதிப்பு தரங்கிட்டு போய் கிடக்குது. ஏன் கிறிஸ்துவ சமூகத்துல நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு முறையான திருமணங்கள் எங்கெல்லாம் நடக்குது. அந்த முறையான திருமணியை நெறிப்படுத்தக்கூடிய முறைப்படுத்தக்கூடிய குடும்பங்கள் எத்தனை இருக்குது. அதனால தான் சொன்னேன் நான் ஒரு வார்த்தை, எல்லா குடும்பத்துல தாங்க இருக்குது, எல்லா குடும்பத்துல தான் இருக்குது. குடும்பத்துல நாம பார்க்கிறோம், ஒரு நல்ல தகப்பனா நீ குடும்பத்தில் இல்லைனாக்கா சமுதாயத்தில் நல்ல தலைவனா இருக்க முடியாது. நீ குடும்பத்துல ஒரு நல்ல தாயா ஒரு நல்ல தலைவியா இருக்க முடியலன்னு சொன்னாக்கா நீ சமுதாயத்தில் நல்ல தலைவியா இருக்கவே முடியாது. அதனால முதல்ல குடும்பத்தை பாருங்க. கடவுள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். நான் உன்னை அழைத்தேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை ஒருபொழுதும் விட்டு விலக மாட்டேன், என்னுடைய ஆசீர்வாதங்களும் அரவணைப்பும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் என்றும் உன்னோடு இருக்கும் என்று நீங்கள் விசுவசித்தால் முதல்ல உங்க நம்பிக்கையை நீங்க நம்புங்க. உங்க நம்பிக்கையை நீங்க நம்புங்க. அந்த நம்பிக்கையிலே நம்பிக்கை இல்லாத போகும்போது தான் இந்த எல்லா பிரச்சனையும் வருது. அந்த விசுவாசத்துல வந்து தளர்வு ஏற்படுது. உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் எந்த நிலையிலும் குறைவுபடாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் குடும்ப வாழ்வினுடைய முழுமை, விசுவாசத்தில் குறைவுபடாமல் வாழ்வது. எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு தாயினுடைய பிள்ளைகளே, பெரியனாகினுடைய ஆசீர்வாதங்களே, இந்த மண்ணையும் இந்த மண்ணுடைய முகத்தையும் மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை இந்த தாய்க்கு உண்டு. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை நான் அங்கிருந்து பெற்றுக்கொண்டேன். எங்கிருந்து? பழைய கோயில் இல்லையா, இன்னைக்கு பழச நம்ம பராமரிக்கிறதே கிடையாது. அந்த மாதானுடைய முகத்தை மறைச்சிருக்கிற அந்த கிளையை கூட வெட்டுறது கிடையாது. ஆனால் நம்முடைய விசுவாசம் அங்கே தானே பிறந்துச்சு. அங்கிருந்த பாறையில் தானே நம்முடைய முன்னோர்கள் ஆடு மேய்ச்சிட்டு வந்து படித்தாங்க. அதை நம்ம மறந்துட முடியுமா? இல்லையா? நம்ம செய்ய வேண்டியதில் ஒன்று தான், ஆண்டவரோடு இணைந்திருங்கள், ஆண்டவரோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும். இந்த மண் ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு மண்ணாக மாறும். ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மண்ணை தேடி வருவார்கள். ஆண்டவர் அழகாக சொல்வார், என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அழகான ஒரு பாட்டோட முடிக்கிறேன். இறைவா உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, இறைவா உன்னில் இணைய வாழ்வு இருந்தும் பயனென்ன, ஈகத்தில் நீ தந்த வாழ்வை தந்தால் எனக்கு இழப்பென்ன, இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், இறைவா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இனி வாழும் காலம் இனிதாக வேண்டும், மாதா உன்னோடு இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும், இணைந்தாக வேண்டும். அந்த தாயை விட்டு பிரிந்து வாழ முடியாது, வாழவும் கூடாது. இறைவா உன்னோடு இனியா வாழ்வு இருந்தும் இருந்தும் பயன் கிடையாது. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.